தந்தானை துதிப்போமே. பழைய கிறிஸ்தவ பாடல். நாம் ஆண்டவருக்கு எப்பொழுதுமே புதிய பாடல்களை பாடியும் நமக்கு தெரிந்த பாடல்களை பாடியும் மகிமைப்படுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தந்தானை துதிப்போமே, திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கானந்த நந்த மனவில்ல கரியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. பொய்யாருக்கு சீயோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து. பொய்யாருக்கு சீயோனே ஐயனே சுக்குனின் கையை கோப்பி துதி செய்கோவையே மகிழ் கொள்ளோவையே நாமும் தந்தானை துதிப்போமே. திரு சபையோரை துதி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. கண்ணார களித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார களித்தாயே. எத்தனையோ நன்மை இன்னும் உண்மை சொன்ன மாறி பொன்மைதுமே என்ன கடங்காத. எத்தனையோ நன்மை இன்னும் உண்மை சொன்ன மாறி பொன்மைதும் தந்தானை துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சுத்தாங்க சபையே உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து பிரிந்து. சுத்தாங்க சபையே சத்துக்குளைந்துன்னை சக்தியாக தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரும் தந்தானை துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. திரிந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி துரம் திரிந்த சீயோனே ஆரங்கள் போட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மனவாட்டியாக்கினது. என்னை ஆரங்கள் போட்டி அலங்கரித்து தந்தானை துதிப்போமே. திரு சபையோரை துதி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போ அன்புனாலே எங்கேருந்தான் வருது? தேவனால் தான் அன்பு வருது. அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்போ அந்த ட்ரூ லவ் வந்து தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த அன்பிலே நாம் வளர வேண்டும், அன்புக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக மத்தேயு 23:37. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இது பாருங்க, ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்து மெரிட்டில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க. 90 மார்க் எடுத்தாச்சுன்னா என்ன ஆயிரும்? மெரிட். அவங்களுக்கு எல்லாம் சலுகைகள்லாம் கிடைக்கப்பட்டுரும். ஆனால் அன்மெரிட்டட். எருசலேமே எருசலேமே, ஆண்டவர் சொல்கிறார்,
நீ இப்படி தான் இருக்கன்ல, இன்னைக்கு நான் உன்னை நேசிக்கிறேன், நீ இப்படி இருந்தால் தான் உன்னை நேசிப்பேன்ல. தேவனுடைய அன்பு நீ எப்படி இருந்தாலும் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து, தீர்க்கதரிசியெல்லாம் கொலை செஞ்ச, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவங்கெல்லாம் கல்லறிவ. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்தால் கூட கல்லறிகிற ஆட்கள். தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர்றதுக்கு பரிசு கல்லறிகிறது. சிலருக்கு நல்ல சத்தியத்தை சொல்லவே முடியாது. சத்தியத்தை சொன்னால் கல்லறிய பார்ப்பாங்க. சத்தியத்தை சொன்னதுனால சத்ருவானேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு. இப்படிப்பட்ட எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிற எருசலேமே, அந்த எபிரேய மக்களை ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலை சொல்றார். அடுத்து, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளுக்குள் கூட்டி சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தடவை உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன். எத்தனை தடவை மனதா இருக்கிறேன். இதுதான் தேவனுடைய அன்பு. நீ தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உனக்கு அனுப்பப்பட்டவங்களெல்லாம் கல்லறிகிற ஆளு. ஆனாலும் நான் எப்படி இருக்கிறேன்னா, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் இந்த தேவனுடைய அன்புக்குள்ளே வரணும்னு அவர் விரும்புகிறார். இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உன்னை அன்புக்குள் அழைக்கிறார். நீ இன்னும் உன் சுபாவத்தை மாற்றாமல் இருக்கக்கூடாது. இன்னும் உன் குணத்தை நீ மாற்றாமல் இருக்கக்கூடாது. இன்னும் இந்த கல்லெறிகிற குணம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. இன்னும் கொலை என்பது பகை. அதனால தான் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். இந்த பகையிலிருந்து நீ வெளியே வரணும். அவருடைய அன்பு செட்டைகள் இன்னைக்கு உனக்கு விரிக்கப்பட்டிருக்கிறது. கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைக்குள் அரவணைப்பது போல உன்னை கூவி கூவி அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறார். அவருடைய அன்பு உன்னை அழைக்கிறது. அவருடைய அன்பின் செட்டைகள் உனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த வசனம் வருது, உங்களுக்கோ மனதில்லை. பல தடவை உன்னை கூவி பார்த்தேன், ஆனால் உனக்கு மனசு இல்லையே. இன்னைக்கு உனக்கு மனசு வந்துருச்சா? தேவனண்ட வரணுங்கிற எண்ணம் வந்துருச்சா? தேவன் உனக்கு தேவை என்கிற எண்ணம் வந்துருச்சா? இல்லைனா உனக்குள்ள ஏற்கனவே சத்துரு போட்டு வைத்த அந்த விதைகள் வளர்ந்து தேவனை அறியாத நபராக இருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு உன்னை மீண்டும் அழைக்கிறது. அந்த அன்பண்டை வா. ஐந்தாவதாக, அன்கண்டிஷனல் லவ். எந்த ஒரு நிபந்தனை உனக்கு கொடுக்கல, நீ வா, என்னண்டை வா. இயேசு உன்னை அழைக்கிறார். தம்முடைய சொந்த குமாரனே கொடுத்துட்டார். இன்னைக்கு அவர் அண்டை வா. உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கிற தண்டனை மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் மாறும். உன் வாழ்க்கையில தீர்வு காண முடியாத எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டாகும். அவர் உன்னை அழைக்கிறார். உன்னுடைய அன்பு கரம் உன்னை அழைக்கிறது. இந்த வாடகை வீட்டுக்கு போகும்போது கண்டிஷன் இருக்கும். 8 மணிக்கு மேலே கதவை பூட்டிடுவோம். 4:30 மணிக்குள்ளே தண்ணி பிடிச்சிடணும். செவுத்தில் ஆணி அடிக்கக்கூடாது. கண்டிஷன். இது நான் அதை குற்றமாக சொல்லலை. கண்டிஷன்னா என்னன்னு புரிய வைக்கிறக்கா சொல்கிறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து கண்டிஷன் இல்லாத அன்பு உள்ளவர். அல்லேலூயா, ஆமென். அது நன்மைக்கு தான் வைக்கிறாங்க. ஆனால் அவர் இன்னைக்கு உனக்கு கண்டிஷன் போட்டானா நீ வர முடியாது. அந்த கண்டிஷனுக்குள்ளே உன்னால் வர முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், என் அன்புக்குள்ளே வா, என் அன்புனால் உன்னை நான் மாற்றுறேன் அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்கண்டிஷனல் லவ். ஏன்னா இது உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால தான் வலது பக்கத்தில் இருக்கிற கல்லனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு பரதேசியில் இருப்பாய். அவனுக்கு என்ன கண்டிஷன்? அவன் ஜெபம் பண்ணானா, ஜெபக்கூட்டத்துக்கு வந்தானா, ஊழியத்துக்கு வந்தானா, என்ன செஞ்சான்? அவன் தேவனுக்காக என்ன செஞ்சான்? ஒன்றும் செய்யலை. நம்ம தேவனுடைய அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு. இந்த தேவனுடைய பிள்ளைகள் தானே நம்ம. இதை தானே நம்ம பிரதிபலிக்கணும். இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. விசுவாசிக்கிறீங்களா? இந்த அன்பு தான் வேணும். ஆறாவதாக, அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பு, தியாகமுள்ள ஒரு அன்பு. நம்ம வாழ்க்கையில் பூரண சந்தோஷத்தையும் நிறைவான மகிழ்ச்சியும் கொடுக்குற அன்பு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பு. அதுதான் இயேசு கிறிஸ்துடைய மரணம். அந்த அன்புள்ளவர் தான் தேவன். அவரை தான் நம்ம பிரதிபலிக்கணும். அவரை தான் நம்ம பின்பற்றணும். அந்த அன்பில் தான் வளரணும். அந்த அன்புக்குரியவர்களாக இருக்கணும். கர்த்தர் இந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. கர்த்தர் இந்த பலனை நமக்கு தருவாராக. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. தேவனுடைய அன்பை புரிந்து நடக்க கிருபை தருவார். அப்படி வலது கரத்தை வைத்து ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த அன்புக்குரியவர்களாய் வாழ உதவி செய்யும். நீரே மகிமைப்படுவீராக. ஆமென். ஸ்தோத்திரம்.
1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அவருடைய அன்பு சிலுவையிலே செயல்படுத்தப்பட்டது. அவர் செய்து காண்பித்தார். நான் அன்புள்ளவன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை அவர் செயலில் காண்பித்தார். தேவனுடைய அன்பு நிரூபிக்கப்பட்டது. இது நிரூபிக்கப்பட்ட அன்பு. எப்படி நிரூபிக்கப்பட்டது? அத்தனை பாவத்தையும், அத்தனை தண்டனையும், அத்தனை துக்கத்தையும், அத்தனை வியாதியையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, கொஞ்சம் கூட நமக்கு தராம தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த அன்பின் நிறைவாக ஜீவனை கொடுத்தார். நிரூபிக்கப்பட்டது. இந்த வார்த்தையை கேட்கிற உனக்காக இயேசு மரித்தார். உன் பாவத்துக்காக இயேசு மரித்தார். உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த கோர கொடிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் நீ நரகத்தில் போய் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த அன்பு. இவ்வளோ அன்பை வைத்து எல்லாம் செய்து முடிச்சுட்டு தான் இயேசு உன்னை அழைக்கிறார். இப்படி அழைக்கும் போது அந்த தெய்வ தண்டை வரலன்னா என்ன ஆகும் பாருங்க. இவ்வளோ அன்புள்ள தேவன் அவர். இவ்வளவு அன்புள்ளவர் தான் நம்மை அழைக்கிறார். நம்முடைய இடத்தை அவர் நிரப்பினார். அதான் அடுத்த குறிப்பு. எப்படி அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினார், சிலுவையில் எப்படி நிரூபித்தார், எப்படி செயல்படுத்தினார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கும் போது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனுக்கு முன்பாக நம்ம நீதியா இருக்கிறதுக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். பாவமே தெரியாதவர், பாவம் அறியாதவர் பாவமானாரா. பாவிகளான நம்முடைய இடத்தை அவர் எடுத்து நமக்கு பதிலாக அவர் மாறிட்டார். நம்ம தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டார். அதுதான் சிலுவையில் நிரூபிக்கப்பட்ட அன்பு. 3வது, he saved us from the hell. அவர் நம்மை நரகத்திலிருந்து தூக்கி எடுக்கிறார். 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. சொல்லுங்க, விலையேற பெற்ற குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அதனால இந்த மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நரகத்துக்கு போறவங்க அல்ல. நரக ஆக்கினிலிருந்து என்னை இயேசு மீட்டிருக்கிறார். நரக தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த அந்த நித்திய தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். அக்கினியும் கந்தகம் எரிகிற அந்த தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். புழுவும் பூச்சும் மூடிக்கொள்ளுகிற அந்த கோர அபாயமுள்ள இடத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். நித்திய நிந்தை உள்ள இடத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். அவர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இதுதான் நிரூபிக்கப்பட்ட அன்பு. எபேசியர் 1:7 வாசிக்கும் போது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிருபையில் அவருக்கு இருந்த அந்த ஐஸ்வரியத்தினாலே, கிருபையில் இருந்த ஐஸ்வரியத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிட்டு. இயேசுவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள்ள வந்துருச்சு. பாவத்தை மன்னித்தார், என்னை மீட்டு கொண்டார். கொலோசியர் 1:14, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எபிரேயர் 9:12-14 வரைக்கும், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும். தம்முடைய சொந்த இரத்தம். யாராவது கடையில் போய் அரிசி வாங்கினா கொஞ்சம் ரத்தம், ஒரு 100 மில்லி ரத்தம் கொடுக்கணும்னா யாரெல்லாம் வாங்குவீங்க? அரிசி வாங்கினா 100 மில்லி ரத்தம், துணி வாங்கினா 1/2 லிட்டர் ரத்தம். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து தான் நம்மளை வாங்கியிருக்கிறார். இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இந்த இரத்தத்தெல்லாம் கொடுக்கல, சொந்த இரத்தத்தை கொடுத்தார். வெளிப்படுத்தல் 1:5, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும். உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு. ராஜாக்களுக்கு அதிபதி தான் இயேசு. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, பாவங்கள் எல்லாம் அகன்று போக, பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகலத்தக்க நம்மை கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின, அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக.
அப்போ அவருடைய இரத்தத்தினால பாருங்கள், நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகி தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாக மாற்றியிருக்கிறார். எப்படி ராஜாக்களும் ஆசாரியருமாக மாறணும்? பிதாவாகி தேவனுக்கு முன்பாக அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவுனதுனால தான். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உன் வாழ்க்கை இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்குதா? நீ ஒரு பாவி என்கிறத ஒத்துக்கொண்டு என் பாவத்தை மன்னியும் என்று உன் இருதயத்துக்குள்ள அவரை கூப்பிட்டு அவரிடத்தில் நீ பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் போது இந்த ரட்சிப்பை கத்தர் தருகிறார், இந்த இரக்கத்தை கத்தர் கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை எவ்வளோ பாக்கியமானது. நாம் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாகவே இருக்கிறோம், ஆசாரியர்களாக இருக்கிறோம், ராஜாக்களாக இருக்கிறோம், பாவங்கள் அற கழுவப்பட்டவர்களாக இருக்கணும். இந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரதிபலிக்கணும். 1 யோவான் 4:11-12 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கணும். ஒரு தேவ பிள்ளை எப்படி தேவ அன்பை வெளிப்படுத்துவது என்று பார்த்தா, எப்படி இயேசு நம்ம மேலே அன்பு கூர்ந்து அன்பை விளங்க பண்ணாரோ இதே போல் இப்போ நம்ம பகுதி நடைமுறைப்படுத்துதல். தேவன் அன்பாக இருக்கிறார், தம்முடைய குமாரன் மூலம் தம்முடைய அன்பை நிரூபித்தார். இப்போ தேவ பிள்ளைகளாகி நமக்குள் பரிசுத்தாவினால் தேவ அன்பு இருக்கிறது. தேவ அன்பு இருக்கிற நாம் தேவ அன்பை வெளிக்காட்ட வேண்டும். தேவ அன்பை வெளிக்காட்டுகிற நபராக இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்பை வெளியே காமிக்கணும், அன்பை வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கணும். நம்ம பேசுகிறதுல தேவ அன்பு வெளிப்படணும், நம்முடைய செயல்பாடுகளில் தேவ அன்பு வெளிப்படணும், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் தேவ அன்பை வெளிப்படுத்தணும். அன்பு தான் ரொம்ப முக்கியம். அன்பை வெளிப்படுத்துங்க. படுத்துகிறோமா? அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். வீட்டில் பிள்ளைகள் சொல்லணும், அம்மா உங்கள் மேலே நான் அன்பாக தான் இருக்கிறேன், அப்பா உங்கள் மேலே நான் அன்பாக தான் இருக்கிறேன். ஒருவரில் ஒரு அன்பு காட்ட கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த அன்பு இருந்துச்சுன்னா, தேவ அன்பு இருந்துச்சுன்னா, முழு உலகம் எப்படி இருக்கும் பாருங்கள், சமுதாயம் எப்படி இருக்கும் பாருங்கள். தண்டனைகள் நடக்காது, கொலைகள் நடக்காது, குற்றங்கள் நடக்காது, அசுத்த கிரியைகள் நடக்காது. போலீஸ் ஸ்டேஷன் தேவை கிடையாது. அன்புகளை வந்துட்டா என்ன ஸ்டேஷன் எதுக்கு தேவை? குற்றவாளி இருக்க மாட்டானே. ஒருத்தனை போய் திருடணும், அவன் அன்புள்ளவனாக இருந்தால் ஐயோ அவன் பொருள் நமக்கு வேண்டாம், திருட மனம் திரும்புவான். கொலை வெறி வராது, அவனும் நம்மை போல் ஒருத்தன் தானே, அந்த எண்ணம் வந்துடும்ல. அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. தேவ அன்பு உனக்கு தேவை. நீ அன்பை காண்பிக்க கடனாளியாக இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அன்பை வெளிப்படுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலம் தேவ அன்பை வெளிப்படுத்தணும். ஒன்று செயல், ரெண்டாவது வார்த்தையின் மூலம் தேவ அன்பை வெளிப்படுத்தணும். தேவ வார்த்தையை சொல்லி சொல்லி இப்போ பாருங்கள், உபதேசம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பல இடங்களுக்கு போகிறீங்க, பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்கிறோம், ஒரு குடும்பத்துக்கு புத்திமதி சொல்கிறோம், பிரிந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிற ஆலோசனை சொல்கிறோம், பிரச்சனையில் இருக்கிறவனுக்கு விடுதலைக்கு ஆலோசனை சொல்கிறோம், படிப்புக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஆலோசனை கொடுக்குறோம். அது ஒரு அன்பை வெளிப்படுத்துதல் தான். சிலருக்குள்ளே எது ரைட்டு தப்புன்னு தெரியாது. இல்லை, வேதம் இப்படி தான் சொல்லுது. தேவனுடைய வார்த்தையின் மூலம் நம்ம அன்பை வெளிப்படுத்தணும். ஆதியாகமம் 45:1 8 வரைக்கும் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சகோதரர்கள்லாம் மன்னித்தான். அப்படியே வந்து நிற்காங்க பாருங்கள், 11 பேர் வந்து நிற்கிறாங்க, எல்லாரும் வந்து நிற்கிறாங்க பாருங்கள். யோசேப்பு நினைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? ஆனால் அவன் எல்லாரையும் மன்னிச்சிட்டான். அன்பை செயல்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. இப்போ வேதத்தில் எப்படி அன்பை வெளிப்படுத்தினார்கள் அதைத்தான் பார்க்குறோம். வேத வசனத்தின் அடிப்படையில் அன்பை வெளிப்படுத்தணும். எப்படி இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்? மன்னிப்பதின் மூலம் வெளிப்படுத்தலாம். அன்பு உள்ளவன் மன்னிப்பான். சகோதரர்களை மன்னித்தான் பார்த்தீங்களா? இப்படி அன்பை வெளிப்படுத்தலாம். உங்கள் வாழ்க்கையில் மன்னிக்கிறதுல அன்பை வெளிப்படுத்தணும். ஃபர்கிவிங் லவ். அடுத்தது ரிடீமிங் லவ். ஓசியா 3:1 பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரரில் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும். ஆண்டவருங்க தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, அதாவது இவனை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறார். ஏய், நான் எப்படி நேசிக்கிறேன் தெரியுமா? நீ ஒரு கெட்டு போனவளை போய் கல்யாணம் பண்ணிக்க, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க. அது முடிச்சவொன்னு சொல்கிறார், இப்படி தான்ப்பா நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறார். நீ எவ்வளோ பெரிய துன்மார்க்க, நான் பாவியாக இருந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். ஒரு அன்பு, மேலான அன்பு. அவர்கிட்ட வந்தால் உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை மேன்மை அடையும். தேவனுடைய அன்பு, விடுவிக்கிற அன்பு.
உன் பாவத்திலேருந்து உன்னை விடுவிக்க, எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் அங்கேருந்து உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த நிந்தையிலேருந்து உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவரை அன்பண்டை வா, தீமையிலிருந்து வெளியே வா, அந்த பாவத்திலிருந்து வெளியே வா, அசுத்தத்திலிருந்து வெளியே வா. அவர் உன் மேலே அன்பாக இருக்கிறார். கம்பேஷனைட் லவ், தேவனுடைய அன்பு மனதுருக்கம் உள்ள அன்பு. பேதுருவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவன் தேவனை மறுதலிச்சிட்டான், இயேசுவே மறுதலிச்சிட்டான், சபித்தான், சத்தியம் பண்ணிட்டான். ஆனால் அவனையும் அப்போஸ்தலராக மாற்றி மேன்மைப்படுத்தினார். அவன் பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் மனம் திரும்புகிறாங்க. தலைகீழ மறிக்க ஆயத்தம் உள்ளவனாக மாற்றிட்டார் ஆண்டவர். கிறிஸ்தவத்தில் ஒரு பகுதி பேதுரு மேலே தான் சபையை கட்டுறார் அப்படின்னு உபதேசம் வருது. ஆனால் பேதுரு என்றால் சிறிய கல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு தான் கண்மலை, அந்த கண்மலையின் மேலே தான் சபை கட்டப்படுது. கிறிஸ்துவே அதற்கு அஸ்திபாரமாக இருக்கிறார். பேதுரு மேலே சபை கட்டப்படலை. பேதுரு என்கிற வார்த்தைக்கு ஒரு சிறிய கல், அவ்வளோதான். கல்லை கத்தர். ஆனால் அவன் ஆரம்ப சபையின் தலைவனாக இருந்தான். ஆண்டவர் சபையை கட்டுகிறார். அவனை கொண்டு சபையை கட்டினார். முதல்ல 3000 பேர் மனம் திரும்புகிறாங்க. மறுதலித்தவனை மாற்றுகிறாரே, மனதுருக்கம் உள்ள அந்த அன்பு. நீ உன் வாழ்க்கையில் இன்னைக்கு கத்தரை நீ மறுதலிச்சிருக்கலாம், கத்தரை விட்டு தூரம் போயிருக்கலாம், தேவனை நீ தூசித்திருக்கலாம், சபையை விட்டு தூரம் போயிருக்கலாம், தேவனுக்கு விரோதமாக நீ செயல்பட்டு உன் வாழ்க்கை அவ்வளோதான் ஓரத்தில் போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்புகிறார். மீண்டும் பேதுருவை உயிர்ப்பித்தவர், மறுதலித்த பேதுருவை தூக்கி நிறுத்தினவர் உன்னை தூக்கி நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். இதுதான் தேவனுடைய அன்பு. 4வதாக ஹீலிங் லவ், குணமாக்குகிற அன்புள்ளவர். சங்கீதம் 103 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் நோய்களை குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இங்க சொல்லப்பட்டிருப்பார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இந்த அன்பு உன்னை குணமாக்கும். நீ எந்த வியாதியில் இருந்தாலும் இயேசு உன்னை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். உன் ஆத்துமாவை குணமாக்குவார். உன் ஆத்துமாவில் இருக்கிற வியாதி என்ன? பொறாமை, எரிச்சல், பிடிவாதம், கசப்பு, வைராக்கியம், இதெல்லாம் டாக்டர்ஸால் குணமாக்க முடியுமா? இயேசு உன்னை குணமாக்குவார். குணமாக்கும் அன்பு. தெய்வீக சுகத்துக்காக ஜெபம் பண்ணும்போது ஏதோ தலைவலி கால்வலியை மட்டும் குணமாக்குவார்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் இருக்கிற உன் குணங்களில் இருக்கிற குறைகளெல்லாம் குணமாக்குவார். உன் மாம்சத்தில் இருக்கிற குணங்களில் இருக்கிற குறைகளெல்லாம் உன் ஆத்துமாவை குணமாக்கும். உன் உள்ளான மனுஷனில் இருக்கிற வியாதிகளை குணமாக்குவார். நீ தேவனுக்கு ஏற்றவனா வாழ முடியாதபடி உனக்குள்ள இருக்கிற நொசல் கொண்ட வியாதிகளை குணமாக்குகிறவர் இயேசு. குணமாக்குகிறார். அவருடைய அன்பு குணமாக்குகிற அன்பு. ஆண்டவர் இந்த கிருபையை நமக்கு தருவாராக. நம்ம எங்கெல்லாம் குணமாக்கப்படணும், இதுக்காக ஒரு ஜெபம் பண்ணிக்கணும் இப்போவே. ஆண்டவரே, என் உள் ஏரியாக்களில் உம்முடைய அன்பினால் என்னை குணமாக்கும் ஆண்டவரே. நான் சுகமாக விரும்புகிறேன். என்னை குணமாக்கும், ஒவ்வொருவரையும் குணமாக்கும். குணமாக்கும் உடைய பிரசன்னம் இங்கே இறங்கி வருவதாக, உடைய வல்லமை வெளிப்படுவதாக, அற்புதம் செய்யும். ஆமென். வெளிப்படுத்தல் 2:4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. முதலாவது நம்ம தேவன் மேலே அன்பாக இருக்கணும். நம்முடைய அன்பை எப்படி நம்ம வெளிப்படுத்துறதுன்னா, தேவனை நேசிக்கணும். ஆதியிலே கொண்டிருந்த அன்பு. முதல் வசனத்தில் பார்த்தோம், என் கற்பனைகளை கைக்கொள். அன்பாக இருக்கிறோமா? இப்போ தேவன் மேலே அன்பாக இருக்கணும்னா என்ன செய்யணும் என்று பார்த்தா, அவர் கற்பனைகளை கைக்கொள்ளணும். அவர் சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் கைக்கொள்ளணும். 2வது, அந்த ஆதியில் இருந்த அன்பு மாறக்கூடாது. போக போக அன்பு மங்கி மாறிடக்கூடாது. யோவான் 5:39 வாசிக்கும்போது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இந்த வேத வசனத்தை நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். வசனத்துக்குள்ளே வாழணும், வசனத்தை நல்லா வாசிக்கணும். வசனத்தை கொண்டு தான் தேவன் நம்மை நடத்துவார், பேசுவார், திருத்துவார், சரிப்படுத்துவார். எல்லாம் தேவனுடைய அந்த தொடர்பு எப்படி இருக்கும்னா, வசனத்தை வைத்து தான் இருக்கும். எபிரேயர் 10:25 வாசிக்கும்போது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இந்த அன்பு நமக்குள்ள இருந்தா
அநேகருக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருப்போம், நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, நிறைய பேரை திருத்திக்கிட்டே இருப்பீங்க, அடுத்து பரிசுத்தவான்களை நேசிப்பீங்க, கடைசியாக பாவிகளுக்கு ஊழியம் செய்வீங்க. ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். யாரோ ஒருவர் நமக்கு நித்திய ஜீவனை சொன்னதுனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிருபையை நமக்கு தருவாராக. அநேகருக்கு அறிவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும், இந்த அன்பிலே வளர உதவி செய்யும், உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அன்பை நாங்கள் நடைமுறைப்படுத்த கிருபை தருவீராக. இதற்கு விரோதமான தடைகளும் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக. அன்பு தாழ்ச்சி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவைகள் இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக. ஆண்டவரே, அன்புக்கு விரோதமான கிரியைகள் விலகி போவதாக. தேவனுடைய அந்த புனிதமான அன்பிலே நாங்கள் மேலோங்கி வளர உதவி செய்வீராக. இந்த அன்பை நாங்கள் காண்பிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நீர் காண்பித்து எங்களை எல்லாம் இழுத்து கொண்டு ரட்சித்தீரே. ஆண்டவரே, இதே போல அநேகருடைய வாழ்க்கையில் உம்முடைய ஜீவனையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக. அற்புதங்களை செய்யும், மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center, Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 99 7 660 7364.